குவாலிட்டியாக வந்து நமக்கு வந்து ஹாஃப் பேட் வந்து பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஏவுக்கும் டிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 0.5லேருந்து 0.6க்குள்ளே இருக்கணும். அது மாதிரி இருந்தாக்கா இது வந்து ஹாஃப் பேட்டர் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போ வந்து 70க்கு மேலே RSI மூவ் ஆகும்போது அந்த ஸ்டாக்ஸ் வந்து ஃபர்தராக வந்து நம்ம பை பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் வந்து 30 பிலோ 30ல் இருக்கும்போது அந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய சோல்ட் ஆகிடுச்சு, ரொம்ப லோ லெவலில் இருக்குது, இங்கே டேர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். யூனியன் பேங்க்கில் இது மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ 2 பாட்டம் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது. ஸோ நெக்லைனுக்கு நியர்பை இருக்குது. அப்போ நெக்லைனை பிரேக் பண்ணும்போது இந்த ஸ்டாக் வந்து பாசிட்டிவாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து இப்போ சப்போர்ட் லெவலுக்கு கிட்ட தான் இருக்குது. ஸோ அப்போ சப்போர்ட் லெவல்ன்றது என்னன்னாக்கா அந்த பாட்டம் லெவலில் ஹிட் பண்ணிவிட்டு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ கல்யாண் லெவலில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நியர்பை பாட்டம் லெவலில் இருந்தால் கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஜஷ்மி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நான் தேவசிகாமணி. ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட டெக்னிக்கல் லெவல்ஸ் என்ன, அதோட பேட்டர்ன்ஸ் என்ன, அதை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வாரம் என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு வந்து லெவல்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கோல்டோட அப்கமிங் ட்ரெண்ட் என்ன, எதனால் கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கோ இல்லை டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்றதை நம்ம வந்து செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் நிஃப்டி, அதாவது வந்து பிலோ 20P வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பிலோ 20P வந்து எப்போல்லாம் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆச்சோ அதுக்கப்புறம் வரக்கூடிய அடுத்த வந்து ஒரு 3 to 6 மந்த்ஸில் மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து மோர் தேன் ஒரு 15% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்றதை நம்ம வந்து பார்த்தோம். அதே போல் தான் நிஃப்டி இப்போ வந்து பிலோ 20K தான் வந்து ட்ரேட் ஆகுது. ஸோ அப்போது என்னன்னாக்கா மார்க்கெட் வந்து இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. பட் என்னன்னாக்கா வந்து இப்போ வந்து இந்த டெக்னிக்கலாக இல்லாமல் வந்து ஃபண்டமெண்டலாக வந்து கம்பெனியோட ஏர்னிங்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக வந்து வெளியே போயிட்டுருக்காங்க. இன்னும் வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வரல. ஸோ இதனால் என்ன ஆகும்னா மார்க்கெட் வந்து வி ஷேப் ரெக்கவரி இல்லாமல், வி ஷேப் ரெக்கவரின்றது என்னென்னாக்கா கோவிட் டைமில் வந்து வேகமாக ஃபால் ஆச்சு. அகைன் இந்த சேம் இயர்லேயே வந்து அந்த ரிட்டர்ன் வந்து அது வந்து அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ அது மாதிரி இல்லாமல் இந்த டைம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்லோவான ரெக்கவரி இருக்குன்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ அது மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஆக்சுவலாக மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா வந்து உங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிஃப்டி பிலோ 20 கீழே பி வந்து ட்ராவல் ஆகிறதுனால நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்போ வந்து ஒரு 100 rupees நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அதில் வந்து ஒரு 50% நம்ம வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை ஃபர்தர் ஃபால் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய 25% நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன மாதிரியான டெக்னிக்கல் நம்ம வந்து ஃபாலோ பண்ணாக்கா அதுக்கான ரியாக்ஷன்ஸ் என்ன, அது எப்படி நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத வரக்கூடிய சார்ட்டில் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா வந்து பிலோ 20K இருக்கிறதுனால PE ரேஷியோ ஸ்டாக்கோட டெக்னிக்கல் லெவல்ஸ் பார்த்துட்டு நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதே போல் வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் கோல்டு வந்து ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, கன்சால்டேஷன் மோடில் தான் இருக்குது. கடந்த வந்து ஒரு 2 வீக்ஸாக வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த கன்சால்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் வந்து அப்சைட் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குளோபலில் வந்து ஒரு அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால ஸோ கோல்டோட ப்ரைஸ் வந்து ஃபர்தராக வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து ஆர்னமெண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணாமல் கோல்டு பீஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா பெட்டராக இருக்கும், லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் நம்ம வந்து லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் கோல்டில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ கன்சல்டேட் மோடில் தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து அகைன் வந்து பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது கோல்டை பொறுத்த வரைக்கும். இப்போது என்னென்ன ஸ்டாக்ஸில் டெக்னிக்கல் எந்த மாதிரியான ஃபார்மாக இருக்குது, ஸோ அந்த டெக்னிக்கல் எப்படி நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது கிராப் பேட்டர்ன். ஃபஸ்ட்டு கிராப் பேட்டர்னா என்ன, அதனுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் ஏபிசிடி பேட்டர்ன், ரிவர்சல் ஏபிசிடி பேட்டர்ன்லாம். அதே மாதிரி தான் இதுவுமே வந்து ஒரு ஹார்மோனிக் பேட்டர்ன் தான். XABCD அப்படின்ற ஒரு பேட்டர்ன் தான் இது. கிராப் பேட்டர்ன்றது இஸ் டவுன் சைடு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடு முடிஞ்சிருக்கும். இதில் இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா XABCDன்றது வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடு முடிஞ்சிட்டு இங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷனுக்கான ஒரு பேட்டர்ன் தான் இது. ஸோ இப்போ என்னென்னாக்கா வந்து இதில் பியோட லோவை பிரேக் பண்ணி டி வந்து சர்டன் பர்சன்டேஜ் இருக்குது, அந்த பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆகிருந்தால் அங்கேருந்து ரிவர்சல் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும். இதுக்கு ஃபிப்னோச்சி நம்பரை நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து இப்போ எந்த ஸ்டாக்ஸில் இப்போ இது மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிருக்குன்றதை நம்ம வந்து ஒரு டெக்னிக்கலாக செக் பண்ணிக்கலாம். இது ரிவர்சலுக்கான ஒரு பேட்டர்ன் தான். ஸோ அப்போ இதே மாதிரி பேட்டர்ன் நம்ம வந்து ரெகுலராக பார்க்கும்போது
இது நம்ம வந்து சார்ட்டை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது இந்த ட்ரெண்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதன் மூலமாக நம்ம வந்து ஸ்டாக்ஸில் வந்து நம்மளோட டெசிஷன் எடுக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த கிராப் பேட்டர்ன் வந்து எதில் ஃபார்ம் ஆகிருக்குன்னு நம்ம பார்க்கும்போது ரிலையன்ஸில் வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த புல்லிஷ் கிராப் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதோட லெவல்ஸ் நம்ம பார்க்குறது ட்ரெண்ட் இது வந்து டவுன் சைடு முடிஞ்சிட்டு இந்த பேட்டர்ன் என்னன்னா டவுன் சைடு முடிச்சுட்டு இங்கே பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டவுன் சைடு ட்ரெண்ட் வந்து இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா கிராப் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து ரிலையன்ஸில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அப்போது இந்த பேட்டர்னையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது ட்ரெண்டு மேபி வந்து அப் ட்ரெண்டாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் ஒரு தடவை வந்து இந்த கிராப் பேட்டர்னை அனலைஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நம்ம இதை வந்து இந்த கிராப் பேட்டர்னையும் இந்த ரிலையன்ஸையும் நம்ம கம்பேரிசன் கொடுக்குறோம். ஸோ ஃபர்தராக வந்து நீங்கள் ஒரு தடவை வந்து இதில் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட டெசிஷன் எடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் டிசைட் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சார்ட் பேட்டர்ன் என்னன்னாக்கா வந்து டபிள்யூ பேட்டர்ன்ன்றது என்னன்னாக்கா 2 டபுள் பாட்டம் நம்ம வந்து டபிள்யூ மாதிரியே வந்து இப்போ ஃபார்ம் ஆகிருக்கும். 2 பேட்டர்னும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் நமக்கு வந்து மீனிங் என்னன்னாக்கா இந்த மாதிரி டபிள்யூ ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ட்ரெண்டு வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் வந்து இந்த பேட்டர்ன் நமக்கு சொல்லுது. இதில் நம்ம எங்கே பை பண்ணணும் இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெக்லைன் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு மேலே வந்து இந்த ஸ்டாக் வந்து ட்ராவல் ஆச்சுனாக்கா அங்கேருந்து பை ட்ரெண்ட் வந்துடும் இந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா. அதே போல் இதனுடைய ஸ்டாப் லாஸ் இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்னா இந்த ஒரு பாட்டம் லெவலில் நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். இதனுடைய டார்கெட் இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நெக்லைனுக்கும் இந்த பாட்டம் லெவலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நம்ம வந்து டார்கெட்டாக வச்சுக்கலாம். அதுதான் இந்த பேட்டர்னோட ரூல். இதுதான் இப்போ இந்த பேட்டர்ன் வந்து எந்த ஸ்டாக்ஸ் நம்ம வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் இருந்தாக்கா நீங்கள் ஒரு தடவை அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் டெசிஷன் எடுக்கலாம். ஸோ டபுள் பாட்டம்னை பொறுத்த வரைக்கும் டாடா பவர் அப்படின்ற ஒரு ஸ்டாக்ஸில் வந்து இந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதே போல தான் வந்து நெக்லைனுக்கு கிட்ட தான் வந்து இந்த ஸ்டாக் வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் ஆஸ் இந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு வந்து பாசிட்டிவாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி நம்ம பாசிட்டிவாக போகிறோம் அப்படின்னாக்கா அந்த பாட்டம் லெவலில் நம்ம வந்து சிட்டாக வந்து ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம். டார்கெட் லெவலுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் அந்த நெக்லைனுக்கும் பாட்டம் லெவலுக்கும் உள்ள டிஃபரன்ஸை ஜென்ரலாக டபுள் பாட்டத்துக்கு நம்ம டார்கெட்டாக வைக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட டெசிஷனை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பேட்டர்ன் வந்து ஆஃப் பேட் அப்படின்ற ஒரு பேட்டர்ன். ஜென்ரலாக ஹார்மோனிக் பேட்டர்னில் இது ஒன் ஆஃப் த ஒரு இம்பார்ட்டண்டான பேட்டர்ன் தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா ஜென்ரலாக ஏபிசிடி பேட்டர்ன் பார்ப்போம். அது வந்து ஏபிசிடி அந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா வந்து ஒரு ஆஃப் பேட் ஃபுல்லாகவே இல்லாமல் ஏபிசிடி அந்த சேம் லெவலில் இருக்கும். இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா வந்து இது மாதிரி ஆஃப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ரிவர்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ட்ரெண்டு வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது இந்த ஹாப் பேட்டை பொறுத்த வரைக்கும். இந்த ஹாப் பேட்டில் என்னன்னாக்கா வந்து இது மாதிரி என்ன மாதிரியான ஸ்டாக் இப்போ ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கோல் இந்தியா வந்து நமக்கு வந்து ஹாப் பேட் வந்து பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஏவுக்கும் டிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 0.5லேருந்து 0.6க்குள்ளே, அதாவது வந்து 0.5லேருந்து 0.6க்குள்ளே இருக்கணும். அது மாதிரி இருந்தாக்கா இது வந்து ஹாப் பேட்டை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் கோல் இந்தியா ஹாப் பேட் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஹாப் பேட் இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருந்தாக்கா நெக்ஸ்ட் வந்து ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஸ்டாக்ஸில் சேம் லெவலில் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இங்கிருந்து இந்த ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஹாப் பேட்டில் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் போகுது அப்படின்னும் போது இதனுடைய ஸ்டாப் லாஸ் அந்த டி பாயிண்டோட லோவை நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சு நம்ம வந்து டெசிஷன் எடுக்கலாம். ஸோ ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் வந்து இந்த ஹாப் பேட்டை வந்து ஒரு தடவை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கில் உங்களோட டெசிஷன் நீங்கள் எடுங்க. ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடியது ஆர்எஸ்ஐ வந்து நம்ம ரெகுலராக வந்து எல்லா வீடியோலையுமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆர்எஸ்ஐன்றது என்னன்னாக்கா வந்து ஒரு ஸ்டாக் வந்து ஓவர் பாட்டில் இருக்கா ஓவர் சோல்டு இருக்கா அப்படின்றதுக்கான சொல்கிறதுக்கான ஒரு இண்டிகேட்டர் தான். 70 அண்ட் அபோவ் இருந்தாக்கா அது வந்து ஓவர் பாட்டனும், அண்ட் 30 பிலோ இருந்தாக்கா வந்து நியர்பையில் இருந்தாக்கா அது ஓவர் சோல்டுன்னு நம்ம சொல்கிறோம். அது என்ன மீனிங்னாக்கா இப்போ வந்து 70க்கு மேலே ஆர்எஸ்ஐ மூவ் ஆகும்போது அந்த ஸ்டாக்ஸ் வந்து ஃபர்தராக வந்து நம்ம பை பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் வந்து 30 பிலோ 30ல் இருக்கும்போது அந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய சோல்ட் ஆகிடுச்சு, ரொம்ப லோ லெவலில் இருக்குது, இங்கேருந்து டேர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் வந்து ஆர்எஸ்ஐயோட மீனிங். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்எஸ்ஐன்றது ப்ரைஸ் மூவ்மெண்ட் தான். ஒவ்வொரு ஸ்டாக் வந்து டவுன் ஆகிருக்கும்போது ஆனால் ஆர்எஸ்ஐ வந்து டவுன் ஆகலை அப்படின்னாக்கா ட்ரெண்டு வந்து பையிங் வரப்போகுதுன்றதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே போல் தான் இப்போ எந்தெந்த ஸ்டாக்ஸில் வந்து நியர்பை 30ல் ஆர்எஸ்ஐ இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். காட்ரேஜ் கன்சியூமர் இந்த ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்எஸ்ஐ வந்து இப்போ 50ல் இருக்குது. பட் ஆனால் இதில் வந்து இந்த ஆர்எஸ்ஐ நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே வந்து
இதுக்கு முன்னாடி இந்த லோவில் பார்க்கும்போது RSI வந்து உங்களுக்கு வந்து 30 இருந்தது. ஆனால் அதை விட ஸ்டாக் வந்து பிலோ அந்த ப்ரைஸ் வந்த போதிலும் ஆனால் RSI வந்து 30 வரல, 30க்கு அபோவில் இருக்குது. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ப்ரைஸ் டவுன் ஆகிருக்கு, ஆனால் வந்து RSI வந்து டவுன் ஆகலை. ஸோ இது மாதிரி சுச்சுவேஷனில் இங்கேருந்து பை சிக்னல், அதாவது மார்க்கெட் வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ RSI எப்படி கம்பேர் பண்ணிங்கனாக்கா இந்த ஸ்டாக்ஸ் வந்து ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ் தான். ஸோ அதனால் அது பாட்டமில் இருக்கிறதுனால இப்போ வந்து ட்ரெண்டு பாசிட்டிவாக போகுது. RSIயும் நீங்கள் கம்பேர் பண்ணி உங்களுடைய டெசிஷன் நீங்கள் எடுக்கலாம். கார்டன் கன்சியூமர் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டு வந்து பாசிட்டிவாக வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அதே போல் RSIயில் இன்னொரு ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்கலாம். டொரண்ட் ஃபார்மா, இந்த ஸ்டாக்ஸுமே ப்ரைஸ் வந்து டவுன் ஆகிருக்கு, ஆனால் வந்து RSI வந்து அந்த மாதிரி அந்த அளவுக்கு டவுன் ஆகலை. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னாக்கா வந்து ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக வரப்போகுது தான் அதில் வந்து நமக்கு RSI மூலம் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்ஸை வந்து RSI மூலம் கம்பேர் பண்ணி நம்ம வந்து டெசிஷன் எடுக்கும்போது ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இங்கிருந்து ட்ரெண்டு பாசிட்டிவ் அப்படின்னும் போது நீங்கள் உங்கள் ஒரு தடவைக்கு 2 முறை நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய டெசிஷன் நீங்கள் எடுக்கலாம். அடுத்த பேட்டர்ன் வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடியது கப் அண்ட் ஹேண்டில். இந்த பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா வந்து ஒரு பெரிய பாட்டம், அகன் வந்து ஹேண்டில் போல் ஒரு ஸ்மாலர் பாட்டம் இருக்கும். இது கப் அண்ட் ஹேண்டில் நம்ம சொல்கிறோம். இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டு வந்து பாசிட்டிவாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னன்னாக்கா வந்து இது அகைன் வந்து டபுள் பாட்டம் மாதிரி தான். இதுவும் டபுள் பாட்டம்ன்றது ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். இதில் வந்து ஒரு பெரிய பாட்டம், நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்மாலர் பாட்டம். இந்த நெக்லைனை பிரேக் அவுட் ஆகும்போது ட்ரெண்டு வந்து பாசிட்டிவ் ஆகும். இந்த பேட்டர்னை வந்து நம்ம இப்படி தான் புரிஞ்சுக்கணும். அப்போ இதோட ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம் அப்படின்னாக்கா அந்த ஹேண்டிலோட லோ பாயிண்ட்டை நம்ம ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். டார்கெட் எது வரைக்கும் அந்த பேட்டர்ன் வந்து வைக்கலாம் அப்படின்னாக்கா அந்த நெக்லைனுக்கும் பாட்டமுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நம்ம வந்து டார்கெட்டாக வச்சுக்கலாம் இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும். இப்போ இதே பேட்டர்ன் வந்து எது மாதிரியான ஸ்டாக்ஸில் ஃபார்ம் ஆகிருக்குன்னு நம்ம பார்க்கும்போது JSW எனர்ஜி, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாட்டம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதே போல் வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹேண்டில் ஒரு ஸ்மாலர் பாட்டம் ஃபார்ம் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நெக்லைனில் தான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இருக்குது. ஸோ அந்த நெக்லைனை பிரேக் அவுட் ஆகும்போது ஆஸ் பர் இந்த பேட்டர்ன் படி பார்த்திங்கன்னா ட்ரெண்டு வந்து பாசிட்டிவாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி நம்ம இந்த ஸ்டாக் வந்து பாசிட்டிவாக மூவ் ஆகுது ட்ரெண்ட் அப்படின்னும் போது ஒருவேளை நீங்கள் பை போகிறீங்க அப்படின்னாக்கா இதுக்கான ஸ்டாப் லாஸ் அந்த ஹேண்டிலோட லோவை நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சு ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி நம்ம பை போகிறோம் அப்படின்னாக்கா இந்த ஸ்டாக்ஸில் நீங்கள் ட்ரெண்டு பாசிட்டிவாக இருக்கணும் போது இதோட டார்கெட் ஆஸ் பர் இந்த பேட்டர்ன் படி நெக்லைனுக்கும் பாட்டத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை உங்களுடைய டார்கெட்டாக வச்சு நீங்கள் வந்து இனிஷியேட் பண்ணலாம். பட் ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் வந்து இதனுடைய பேட்டர்னை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது நல்லது. நம்ம ஏற்கனவே டபுள் பாட்டத்தை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். டபுள் பாட்டம்ன்றது W மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிருக்கும், 2 பாட்டம் வந்து ஈக்குவலாக இருக்கும். நெக்லைனுக்கு மேலே அந்த ஸ்டாக் மூவ் ஆகும்போது ட்ரெண்டு வந்து பாசிட்டிவாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம பார்த்துருந்தோம். அதே போல் தான் யூனியன் பேங்க்கில் இது மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ 2 பாட்டம் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது. ஸோ நெக்லைனுக்கு நியர்பை இருக்குது. அப்போ நெக்லைனை பிரேக் பண்ணும்போது இந்த ஸ்டாக் வந்து பாசிட்டிவாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டபுள் பாட்டத்தை ஒரு தடவைக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு அதே போல் இந்த ஸ்டாக்ஸை வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் டெசிஷன் எடுக்கலாம். அப்படி நீங்கள் இதில் இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டு பாசிட்டிவாக போகுது அப்படின்னும் போது அதனுடைய லோ பாயிண்ட்டை நம்ம வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து உங்களோட டெசிஷனை நீங்கள் வந்து எடுக்கலாம். பட் இதில் டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது எப்போவுமே இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நெக்லைனுக்கும் பாட்டம் லெவலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை இதை வந்து நம்ம டார்கெட்டாக வந்து இந்த பேட்டர்ன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது பிகாஸ் ஆஃப் டபுள் பாட்டம். இப்போ இது எல்லாம் என்ன நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு, அதோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதே போல் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இப்போ ரீசெண்டாக வந்து வந்திருக்குன்றதை பார்க்குறோம். ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்ஸை வந்து ஒரு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சார்ட் பேட்டர்ன் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய டெசிஷன் நீங்கள் எடுக்கலாம். ஸோ அடுத்த பேட்டர்ன் வந்து நம்ம ரெகுலராக வந்து பார்க்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் தான் ABCD பேட்டர்ன். ABCD இது வந்து ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ். இப்போ ஒரு ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் போகுதுனாக்கா அதை வந்து ஈஸியாக நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு பேட்டர்ன் தான். இதில் கண்டிஷன் என்னன்னாக்கா வந்து பியோட ஹையை வந்து அந்த C பாயிண்ட் பிரேக் அவுட் ஆச்சுனாக்கா அப் ட்ரெண்ட் போகும் அப்படின்றது தான் மீனிங் இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும். இப்போ அதே போல் எந்த ஸ்டாக்ஸில் வந்து நமக்கு இங்கே வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றத ஒரு முறைக்கு 2 முறை நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ABCD பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா JSW இன்ஃப்ரா வந்து நமக்கு வந்து ABCD பேட்டர்னாக வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பாட்டத்தை லோவாக வச்சுட்டு ABCD பாயிண்ட் அப் ட்ரெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நெக்லைனை இங்கே வந்து பிரேக் பண்ணணும், அதாவது B பாயிண்ட்டை பிரேக் பண்ணால் தான் இங்கே வந்து நமக்கு வந்து ட்ரெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஸோ அதே போல் வந்து இந்த ட்ரெண்டு வந்து இங்கே கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த B பாயிண்ட்டை
இது வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா இங்கேருந்து ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நம்ம வந்து இது பாசிட்டிவாக போகுது அப்படின்ற பட்சத்தில் சி பாயிண்ட்டை ஸ்டாப் லாஸாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறது நல்லது. ஸோ அப்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா வந்து ஏபிசிடி பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால ஸோ ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ் தான். ஸோ நீங்கள் ஏபிசிடியை ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டெசிஷன் நீங்கள் இங்கே எடுக்கலாம். அடுத்து வந்து சப்போர்ட் லெவல் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அகைன் ஒரு தடவை பார்க்கலாம். சப்போர்ட் லெவல்ன்றது என்னன்னாக்கா அந்த ஸ்டாக்ஸ் எந்த ஒரு ஸ்டாக்ஸ் வந்து அகைன் அண்ட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் லெவலில் வந்து ஹிட் ஆகிட்டு அகைன் பவுன்ஸ் பேக் ஆகும். அதை தான் வந்து இந்த பாட்டம் லெவலில் நம்ம வந்து சப்போர்ட் லெவல் அப்படின்னு சொல்கிறோம். இது நிறைய டைம் வந்து சப்போர்ட் லெவலில் வரும்போது ஸ்டாக் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போது எந்த ஒரு ஸ்டாக்ஸு அந்த பாட்டம் லெவலில் இருந்ததுனாக்கா அந்த லெவலில் நம்ம வந்து ட்ரெண்ட் அங்கேருந்து பாசிட்டிவாக போக போகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ அதே போல் தான் இப்போ எந்த ஸ்டாக்ஸ் இருக்குன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். பாட்டம் லெவலில் பார்க்கும்போது கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து இப்போ சப்போர்ட் லெவலுக்கு கிட்ட தான் இருக்குது. ஸோ அப்போ சப்போர்ட் லெவலுன்றது என்னன்னாக்கா அந்த பாட்டம் லெவலில் ஹிட் பண்ணிவிட்டு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போது கல்யாண் லெவலில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நியர்பை பாட்டம் லெவலில் இருந்தால் அப்போ ட்ரெண்ட் வந்து இங்கேருந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டெசிஷன் நீங்கள் வந்து எடுக்கலாம். இந்த வாரத்துக்கான டெக்னிக்கல் என்னன்றதை நம்ம வந்து ஒவ்வொரு சார்ட் பண்ணி நம்ம செக் பண்ணோம் என்னென்ன பேட்டர்ன்றதை. இதே போல் அடுத்த வாரம் வந்து இதே போல் பேட்டர்ன்ஸ்லாம் சந்திக்கலாம். இதில் ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு வந்து பேட்டர்னை பற்றி என்ன டவுட் இருந்தாக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அந்த பேட்டர்ன் என்ன அதோட ரியாக்ஷன்ஸ் என்னன்றதை நம்ம வந்து ஒன்று ஒன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.